ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நஜீஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கன் மஞ்சூரியன் வித் பரோட்டா. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இப்போது அதுக்கு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் அடுத்து ஸ்டவ்வில் பாயில் பண்ணும்போது அப்போயும் சால்ட் ஆட் பண்ணேன். ஸோ இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள் ஸ்பூனு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மொறுன்னு வர்றதுக்காக. நம்ம இப்போவே அதை ஆட் பண்ணிக்கிட்டால் சிக்கன்லேருந்து தண்ணியும் ரொம்ப விடாது. ஸோ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் நான் வீட்டிலே அரைச்சி வச்சுருந்தேன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டுலாம் சேர்க்க போகிறோம். ஸோ நீங்கள் காரம் உங்களுக்கு எப்படி வேணும்னு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது சிக்கன் 65 மசாலா. இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இல்லைனா இதை ஆட் பண்ணாமையும் நம்ம செய்யலாம். அவ்வளோதான், நம்ம எல்லாம் சேர்த்துக்கிட்டோம். கறியை நல்லா பரட்டி வச்சிடலாம். நம்ம சிக்கன் 65க்கு என்னென்னலாம் போடுவோமோ அதெல்லாம் போட்டு தான் நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். எனக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு பத்தாத மாதிரியே இருக்குது. ஸோ நான் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கிறேன். வீடியோ கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நல்லா நம்ம சிக்கனை பரட்டி எடுத்துட்டோம். ஒரு சிக்கன் விடாமல் எல்லா இடத்துலையும் நம்ம மசாலா போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம ஊற வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் சிக்கனை போடுங்க. நான் 1/2 kg 2ஆக பிரித்து வச்சுட்டு 2 டைம்ஸ் போட போகிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து திருப்பி விட்டுக்கலாம். இது ரொம்ப சிக்கன் குக்காக இருக்கணும்னு தேவையில்லை. 1/2 குக்காக இருந்தாலே போதும். பிகாஸ் நம்ம அதை அகெயின் குக் பண்ண தான் போகிறோம். ஸோ 1/2 குக்காக இருந்தாலே போதும். இப்போ சிக்கன் ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். சிக்கன் 65 பொரிக்கிற மாதிரியே தான் பொரிச்சுக்கோங்க. இப்போவே எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம கடாயில் செகண்ட் ரவுண்டு சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சிக்கனை பொரிச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாவை பாதியாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க பச்சை மிளகா. அதுக்கப்புறம் நான் பூண்டை சாப் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. இப்போது நம்ம சிக்கன் பொரிச்சு எடுத்தோம்ல, அந்த எண்ணெயிலேயே நான் வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வெந்ததும் நான் பூண்டு கட் பண்ணி வச்சுருந்தேன்ல குட்டி குட்டியாக, அதையும் இப்போ எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம்மையும் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம நல்லா அதை இப்போ கிண்டி விட்டுக்கலாம். வதங்குற வரைக்கும் கிண்டிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இப்போது 1.5 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சில்லி பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டதும் நான் சோயா சாஸு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன்.
நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ரெட் சில்லி சாஸு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நீங்கள் நிறையா பேருக்கு செய்கிறீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக செய்கிறீங்கன்னா இது தேவையில்லை. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன், பிகாஸ் நல்லா கட்டியாயிடுச்சு, அது அப்படி ஆகக்கூடாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்தோன்னா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணதும் நம்ம கீழேருந்து எடுத்து கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம், இல்லைனா கட்டியாகிடும். ஸோ கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நல்ல ஒரு ஸ்மெல் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், மஞ்சூரியன் ஆல்மோஸ்ட் ரெடி. நான் பண்ண மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். அவ்வளோதான், சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஒரு 3 மினிட்ஸில் இறக்க போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி எடுத்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. கொத்தமல்லி ஆட் பண்ணதும் கிண்டிக்கோங்க, அப்போ தான் அதோட ஃப்ளேவர்லாம் நல்லா அதில் இறங்கும். அவ்வளோதான், சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்துட்டு இதை ஒரு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிடலாம். ஆரஞ்ச் பரோட்டா, பூரி, சப்பாத்தி இந்த மாதிரிக்கும் வச்சு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அப்படியே நம்மளுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற ஃபீலோ இல்லை ரோட்டு சைடு சாப்பிட்ற ஃபீலோ அது அப்படியே நம்மளுக்கு வீட்டில் செஞ்சாலும் கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். அதை நம்ம இப்போ பரோட்டா கூட வச்சு சாப்பிட்றலாம். நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன், செம்ம ஒரு டேஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.